ஓகே. எப்படி அப்படின்னா, நிஜமாவே இது வந்து எனக்கு நடக்கறனால சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, என்ன அப்செட் பண்ணுற மாதிரி நடக்குதுன்னா, நான் வந்து ட்ரூவாகவே எனக்கு ரொம்ப ஓவராக என்ன சொல்கிறது, இதுக்கான ரியாக்ஷன் இவ்வளோ தான் அப்படின்னா, நான் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி அதை பெருசாக்குறேன்னா, சுச்சுவேஷனை வந்து நான் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நானே தான் ஊதி ஊதி பெருசாக்குறேன்னா, இல்லை வந்து ரியலாகவே ப்ராப்ளம் தான் நடந்துட்டுருக்கா, நான் ரியாக்ட் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அண்ட் தென் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என் ஃபேமிலி இப்படி தான், என் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான், யார் என் கூட இருந்தாலும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ இனிமேட்டு அப்படி நினைக்காதீங்க. இனிமேல் எனக்கு நான் ஃப்ரெண்டு, என்னால் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் சில டைம் நம்மளால் ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண முடியாது. புதுசாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளுக்கு அதை வந்துட்டு டீகோட் பண்ண தெரியல, ப்ராப்ளம் வந்து சமாளிக்க முடியல, இதுக்கு முன்ன பின்ன நம்ம வந்து பழகிக்கல அப்படின்றப்போ நம்ம நிஜமாவே பயப்படுவோம். ஸோ அந்த பயத்தினால என்ன ஆகும், ஹேண்டில் பண்ண தெரிலனோன்னே, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் வரப்போ ஹேண்டில் பண்ண தெரிலனோன்னே, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், ஐ எம் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம், ஹேண்டில் திஸ் திங் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், என்னை மீறி எதுவும் நடந்துராது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக வந்து அஃபார்ம் பண்ணுங்கள். சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்பப்பெல்லாம் மைண்டில் வருதோ, இல்லை நீ லாய்க்கே இல்லை, நீ வேஸ்ட்டு, உன்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, உன்னோட ரியாலிட்டி சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் உங்கள் மைண்டில் வந்து நெகட்டிவாக வர நீங்கள் அதை மாற்றணும் பாசிட்டிவாக. ஓகே. ஸோ வந்து என்னால் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும், என் லைஃப் என் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இதை மாற்றி காட்டுறேன், நான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டி கொடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது அண்ட் தென் வந்துட்டு ஓனர்ஷிப். இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அது வந்து சுட்டி காட்டுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை ஆஃபீஸ்லையோ, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நீ இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ தான் எப்பயும் தப்பு இல்லை, அடிக்கடி உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, உன்னால் எப்பயுமே ப்ராப்ளம் தான், ஏன் இதை வந்துட்டு வந்து மாற்றிக்கவே முடியாதா அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களுக்கே யோசிச்சு பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லி நாம கேட்கணுமா அப்படின்னு இல்லாமல், சரி ஓகே இத்தனை வாட்டி இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஒரு வேளை என்கிட்ட தான் உங்ககிட்ட ப்ராப்ளமே இல்லைனா கூட ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். மேபி அவங்க சொல்கிறது ஏதாவது 1 or 2 திங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமா என்கிட்ட இருந்து, உங்ககிட்ட ஏதாவது மாற்றிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே நீங்கள் சாரி கேட்டுட்டு, ஓகே நான் ஐ எம் ரெடி டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க. மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ஈகோ மைண்ட் இருக்குது, ஈகோ சென்ட்ரிக்காக எப்படி இருப்பாங்கன்னா, நீ சொல்லி நான் கேட்குறதா, என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், தப்பே பண்ணாலும் நான் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரிதான் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ அந்த அது எல்லா இடத்துலையுமே வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து இந்த ஒரு